எதில் ஒன்றுபட வேண்டும் என்ற அந்த அடிப்படை சரியான முறையில் புரிந்து கொள்ளப்படாதனால் நம்மளுக்கு மத்தியில் இவ்வாறான பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஆனால் அறிஞர்கள் அப்படி யாரும் இருக்கவில்லை. ஒருவர் ஒரு ஆய்வில் ஒரு பிழை விட்டால் அந்த ஆய்வை இவர் வழிகேடர் என்று சொல்லவில்லை. நம்மளுக்கு தெரியும், தற்கால அறிஞர்கள் மரணித்து போனார்கள். இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்ய வேண்டும். ஹதீஸ் துறையிலே மிக பாண்டித்யம் பெற்றவர். ஒரு ஹதீஸை அவர் லைவ் என்று சொன்னால் அதை சகியாக்க முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு அறிஞர்கள் எல்லாம் அவர் ஒரு ஹதீஸை லைவ் ஆக்கினால் சகியாக்க முடியாதுன்னு சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஆய்விலே ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதர் இந்த அல்பானி ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அதே நேரத்தில் பின்பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், தற்கால அறிஞர், அவரும் மரணித்து விட்டார். அவரும் சவுதியில் இருந்தவர். அவரும் என்ன செய்கிறார்? அவர் ஒரு கருத்தை வைக்கிறார். என்ன? அவருக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது பின்பாஸ் ரஹிமஹுல்லாஹ்விடத்தில். அதாவது இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த விரல் ஆட்டுகின்ற விஷயமாக கேட்கிறார்கள். அதாவது இவர் சஹீஹ் என்று சொல்கிறாரே, அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பின்பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்ன வார்த்தை தெரியுமா? அவரை போன்ற உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அறிஞரை நான் காணவில்லை, அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். அது அவருடைய ஆய்வு. அந்த ஆய்வின் அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார்? அசைக்கணும் சொல்கிறார், என்னுடைய ஆய்வில் நீட்ட வேண்டும் என்கிறார். இதை நான் சொன்னதால உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். எது சரி? அப்படி ஒரு பிரச்சனை வரும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க தூக்குறீங்களே, அது பிழ. எங்க வரோம் தெரியுமா? அடிப்படை இன்னைக்கு அதிகமான அத்தையாத்து ஓய்டும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் தூக்குறது, இதற்கு அடிப்படையே இல்லை. இப்ப தீர்வு எது? அத்தையாத்துக்கு வந்த உடனே விரல நீட்டும் அல்லது அசைக்கணும். இதுதான் பிரச்சனையா? இது பிரச்சனையாக இருந்தால் இதற்கு 2 குரூப் தேவையா? இதனால் 2 குரூப் பிரிய வேணுமா? இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட வேண்டும். இது உங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் அல்லாஹ் மறுமை என்ன கேட்க போறான் தெரியுமா? நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து எப்படி பின்பற்றினீர்கள்? இதில் 2 கருத்து இருந்தது. யா அல்லாஹ், என்னுடைய இஜ்திஹாதின் அடிப்படையில் நான் இதை சரி என்று கண்டு செய்கிறேன். அல்லாஹ் அவர் குற்றம் முடிக்க போறாங்க. இன்னைக்கு என்னல உடனே வழிகேடர் ஃபத்வா கொடுக்காங்க இல்லையா? ஆனால் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர் அந்த ஃபத்வாவை கொடுத்ததற்கு அவர் இதை வைத்து தான் கேட்கிறார். இமாம் அல்பானி அவர்கள் இப்படி சொல்கிறார்களே, நீங்கள் நீட்ட வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அழகிய பதில். அவர் சொன்னார், அவருக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அவர் மிகப்பெரிய அறிஞர். அவருடைய ஆய்வில் அது அப்படித்தான். என்னுடைய ஆய்வில் எனக்கு இதுதான் சரியாக படுகிறேங்க. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் ஒற்றுமைப்பட வேண்டிய சமுதாயம் இந்த இஜ்திஹாதுடைய விஷயங்களில் பல கூறுகளாக பிரிந்திருப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் பேசிக்கில் அகீதாவில் முரண்பாடு நமக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், இன்ன ஷைத்தான் கத் ஆயிஸ ஃபீ ஜஸீரத்தி ஹாதிஹி. அதாவது இந்த தீபர்ப்பத்திலே ஷைத்தான் அவன் வணங்கப்படுவதை, ஐயபுதஹுல் முஸல்லூன், தொழுகையாளிகள் எல்லாம் அவன் வணங்கப்படுவதை ஷைத்தான் அச்சம் தீர்ந்து இருக்கிறான். யாரும் ஷைத்தானுக்கு வழிபட மாட்டார்கள். ஷைத்தானை நம்பி கிடந்துட்டான். ஏன்? ஷிர்க் கிடையாது, பித்ஆக்கள் கிடையாது. ஆனா உங்களுக்கு மத்தியில் வலாக்கிற்கு தஹ்ரீஷ் பைனக், உங்களுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவான். அதனால் நீங்க அவனுக்கு வழிபடுவீங்க. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் நம்மிடத்தில் ஒரு தெளிவான ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். நாங்கள் ஒன்றுபடுகின்ற அந்த அம்சங்களில் எதில் ஒன்றுபட வேண்டும் என்று வந்தால் அந்த அடிப்படைகளை சரியாக எடுக்க வேண்டும். நம்மளுடைய அறிஞர்கள் யாராக இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு ஆய்வாளர் நம்மளுக்கு வழங்கலாம், நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆய்வாளராக கூட இருக்கலாம். அந்த ஆய்வாளர் சில நேரங்களில் சறுக்குவார். அதுதான் சிந்தனைக்கு வரும். எப்படி வரும் தெரியுமா? நம்ம பின்பற்றுகின்ற அறிஞர் நல்லவர் என்று நாம் இவ்வளவு நாளும் நினைத்திருப்போம். அந்த அறிஞர் சில நேரங்களில் தடுமாறுவார். மனிதன் இந்த அடிப்படையில் அவர் கூட பிழை விடலாம். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபருப்ப முபல்லகி ஃபல்யுபல்லிகு ஷாஹித் அல் காயிப். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் வராதவங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு எத்தி வைங்க. பல்லிகு அன்னி வலோ ஆயா, என்னை தொட்டும் எதெல்லாம் நீங்க கேட்டீங்களோ அதை போய் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், மக்களுக்கு கொண்டு எத்தி வைங்க. அதை எத்தி வைக்கின்ற நேரத்தில் இந்த சபையில வராதவங்க எல்லாம் எப்படி விளங்குவாங்க தெரியுமா? ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியன். எத்தி வைக்கப்படுகின்ற அந்த சிலர்கள், நீங்க யாருக்கு கொண்டு எத்தி வைக்கிறீங்களோ அந்த சிலர்கள் அவ் ஆமின் சாமியா, உங்களை விட தெளிவாக விளங்குகின்றவர்களாக இருப்பார்கள், உங்களை விட தெளிவான விளக்கம் உள்ளவராக இருப்பார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ருப்ப ஹாமிலி ஃபகீஹின் இலா மன் ஹுவ அஃகஹு மின்ஹு. அந்த அறிவை சுமந்து வருகின்ற, அந்த அறிவை பெற வேண்டும் என்ற அந்த சுமந்து செல்கின்ற அந்த சிலர்கள் உங்களை விட அவர்கள் மிக தெளிவுள்ளவர்களாக, நல்ல ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படி என்ன விளக்கம்? நம்ம அண்டை ஒரு ஹதீஸ சஹாபாக்கள் கொண்டு வந்து முன்வைச்சா அந்த ஹதீஸை எடுத்து பின்பற்றுகின்ற நேரத்தில், அதை அவர்கள் மக்கள் மன்றத்தில் வைக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லை? ஆரம்பத்தில் ஹதீஸ்களை பற்றி அறிவே இல்லை.
இன்றைக்கு யாரும் சொல்ல முடியுமா? எத்தனை சொப்டியார்கள், எத்தனை ஹதீஸுகள் ஆங்கிலத்திலும் தமிழ்கள் எல்லாம் வந்து விட்டது. ஒரு காலத்தில் ஒரு ஹதீஸ் தொகுப்பு எடுப்பது மிகப்பெரிய கஷ்டம். அவர்களுக்கு கிடைத்த அந்த ஹதீஸ் தொகுப்பை வைத்துதான் மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் சொன்னார்கள். சிலர்கள் மறைத்தார்கள், அது வேறு விடயம். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த அந்த அடிப்படையில் தான் பல அறிஞர்களுடைய தீர்ப்பு வழங்கினார்கள். பிற்பட்ட காலத்தில் அந்த ஹதீஸ்களை விட திறமை ஒவ்வொரு ஹதீஸ்களும் கிடைக்கின்ற நேரத்தில் இன்னைக்கு சம்பூர்ணமாக இந்த ஹதீஸ்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆய்வுகள் அடிப்படையில் அன்றைக்கு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு தெளிவாக அக்கு வேறு ஆணிவேராக இவைகள்லாம் மௌதுவன், இவைகள்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், இவைகளெல்லாம் பலவீனமான செய்திகள், இவைகள்லாம் முன்கரான வெறுக்கப்பட்ட மத்ரூக்கான விடப்பட வேண்டிய செய்திகள், இவைகள் தான் சஹியானது என்று பிரித்தறிந்து அறிகின்ற அளவுக்குள்ள ஒரு ஆற்றல் இன்னைக்கு சமுதாயம் பெற்றிருக்கிறது. அன்புள்ள இஸ்லாமிய சோழர்கள், ஆகவேதான் நாங்கள் எதில் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற அம்சத்தில் ஒவ்வொருவர்களும் இந்த ஒரு பேசிக்கில் நிற்க வேண்டும். குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையில் நாங்கள் அனைவரும் அதில் ஒற்றுமைப்பட வேண்டும். அதில் தான் ஒரு சகோதரத்தன்மை ஏற்படுத்த வேண்டும். நமக்கு மத்தியில் ஏற்படுகின்ற இவ்வாறான மசாயில்கள், ஃபிக்ஹுடைய அடிப்படையில் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளை அது ஆய்வின் அடிப்படையில் தீர்த்துக் கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். தெளிவான அடிப்படையில் மார்க்கத்தில் இவைகளெல்லாம் தெளிவாக சிறுக்குகள் விதத்தில் சொல்லப்படுகிறதோ அவைகள் எல்லாம் விட்டு ஒழிக்கப்பட வேண்டும். குர்ஆன் சுன்னாவோடு ஒரு சகோதரத்துவத்தோடு இருக்கின்ற ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டால் அந்த சகோதரத்துவத்தோடு உள்ள ஒரு சமுதாயம் தான் பலமுள்ள ஒரு சமுதாயமாக மாற்றப்படும். ஆகவே அன்புள்ள கொண்டவர்களே, இந்த குர்ஆனும் சுன்னாவின் அடிப்படையில் ஒன்று சேர்கின்ற சமுதாயமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாக்கர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருமண விடயத்தில் பெண் வீட்டாரினால் வழங்கப்படும் விருந்தை ஏற்கலாமா கூடாதா? ஒரு சில உலமாக்கள் இவ்விருந்தை ஏற்பதற்கான ஆதாரமாக 2 ஹதீஸை முன்வைக்கின்றனர். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் ஒருவரை நான் தன் சகோதரன் விருந்துக்கு அழைத்தால் அதை ஏற்று அவர் விருந்துக்கு செல்லட்டும். முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸில் விருந்தின் முக்கியத்துவத்தையும் அதற்கு கட்டாயம் செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. ஒருவேளை நாம் அந்த விருந்தை பிதஅத் என்று மறுத்தால் நமது குடும்பம் எம்மை பகைத்துக் கொள்ளும் அல்லது நல்ல தள்ளி வைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உறவை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான். இப்படி ஒரு பேசிக்கல நம்ம ஒரு பெண் வீட்டுக்கு அழைச்சா போகணுமா, அப்படி எடுத்து போகக்கூடாதான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். பொதுவாக ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பெண் வீட்டு விருந்து, மாப்பிள்ளை வீட்டு விருந்து அல்லது விசிட்டிங் ஒவ்வொரு ஊர்களில் பல மாதிரி மருதாணி சாப்பாடு அல்லது அதுக்கு முந்தின சாப்பாடு, இப்படி எல்லாம் பல சாப்பாடுகளையும் பல பேரை போடுறாங்க. திருமணம் என்று வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அது சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்திகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தாமுல் உருஸ், அதாவது இந்த திருமணத்துக்காக அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற விருந்துக்கு வலிமான்னு சொல்லப்படும். அரபுல வலிமான்னு சொல்லப்படும். அப்ப இந்த வலிமா என்ற ஒரு இந்த சுன்னாவை மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு சஹாபாக்களை கூட சொல்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வாரார், ரசூலுல்லாஹ் அவருடைய மஞ்சள் பட்ட ஆடையில கண்டவுடன் கேட்கிறாங்க, அவர் அன்னைக்கு விசேஷம் என்ன உங்களிடத்துல? அவர் சொல்றாங்க, இரவு திருமணம் முடிச்சுட்டேன். அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவளையும் வளவு பிஷாத், ஒரு ஆட்டை சரின்னு செய், நீ சமைச்சோ அல்லது எப்படி ஒரு அழைப்போ நீ விருந்த கொடு அப்படிங்கிறான். ஒரு வலிமா கொடுக்கணும். அப்ப இந்த அடிப்படை நீங்க அதாவது சிந்திச்சு பார்த்தா, திருமணம் என்ற அடிப்படைகளில் இந்த சாப்பாடு ஒரு சாப்பாடு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் வலிமான்னு சொல்றோம். இந்த வலிமா யாரு கொடுக்கணும் என்றால் மணமகன் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். பெண் தரப்பில் கொடுக்கப்படக்கூடாது. பெண் தரப்பிலிருந்து இந்த வலிமா என்பது பெண்கள் எடுத்து செய்யற ஒரு சாப்பாடு அல்ல, மணமகன் அதை செய்ய வேண்டும். இப்ப இதுல ஒரு பிரச்சனை கண்டா, மணமகன் எடுத்து செய்கின்ற நேரத்தில் சில இடங்களில் என்ன செய்யறாங்கன்னா, பெண் வீட்டார் மணமகனுக்கு ஏதாவது உதவி செய்யறாங்க. அவர் கேட்கறதில்ல, இந்த சாப்பாடுல நீங்க ஒரு 10 சாதம் செய்றீங்க, நீங்க ஒரு 20 சாதம் செஞ்சுக்கோங்க. அவ 20 10ஓட சேர்த்து 20 30 சாதம் சாப்பாடு நீங்க வலிமா கொடுங்க என்று வந்து ஒரு மனக்கூடைன்னு இல்லாம ஒரு அன்பளிப்பா கொடுக்குறாரு வச்சுக்கோங்க. ஏதோ அடிப்படையில் கொடுக்குறேன். அல்லது வேற வெளியாக்கள் குடும்ப உறவினர்கள் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து இந்த சாப்பாடுல ஒரு 50 சாதம் கொடுக்க உதவி செய்யறாங்க, மாப்பிள்ளைக்கு உதவி செய்யறாங்க. இதுல எந்த தடையுமே இல்லை. இப்ப பெண் வீட்டுல இருந்து இந்த மாதிரி வாங்குறது தான் சீதனம். இன்னைக்கு அதிகமானவங்க பிள்ளையாக வழங்கப்பட்டிருக்கின்றால், ஆரம்ப காலங்களில் சீதனம் என்பது எப்படி வந்துச்சுன்னா, மாப்பிள்ளை தரப்புல இருந்து அதிகமா கேட்பாங்க, எங்களுக்கு இவ்வளவு தாங்க, இத்தனை பேர் நாங்க சாப்பாட்டுக்கு வருவோம், இவ்வளவு சாதம் ஏற்பாடு செய்யணும், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் அன்னைக்கு சீதனம் என்று சொல்லப்பட்டு இது ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வலிமாக்கள் கொடுக்கப்படுகின்ற திருமணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிலை என்னென்றால், சில சாரால அப்படி அன்பளிப்பா கொடுப்பாங்க.
இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் அங்கீகரிக்கப்பட்டது. நபிகளார் சஃபியா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். ஹைபர் யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் அங்கு அதாவது ஒரு அடிமையாக பிடிக்கப்பட்டவர்கள் தான் இந்த சஃபியா ரலியல்லாஹு அவர்கள், அந்த தலைவருடைய மகள். இப்ப இவைய இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவை ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிச்சு கொடுறாங்க அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில். இப்ப திருமணம் முடிச்ச அடுத்த என்ன செய்யறாங்க, மறுநாள் என்ன செய்யறாங்கடா, சஹாபாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்ககிட்ட இருந்த பேரிச்சம்பழம், நெய் போன்ற அந்த பதார்த்தம் எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யறாங்க, மிக்ஸ் பண்றாங்க. அவங்களோட உணவு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு அதிகமான வலிமன மாப்பிள்ள தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்துறோமே. இதுல ஒரு பேசிக் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸை எப்படி அணுக வேண்டும் என்ற அடிப்படையை புரிந்தா இதெல்லாம் சிக்கல் வராது. முதலாவது, இபாதத் வணக்க வழிபாடு என்ற விடயங்களில் அனுமதியை மாத்திரம் தான் பார்க்கணும். இப்ப உதாரணமா இபாதத்துடைய வணக்க வழிபாடுகள் நம்ம ஒரு பட்டியல போட்டா இது அனுமதி இருக்கான்னு பார்க்கணும். உதாரணமா 4 ரக்காத் இஷா தொழுவோம், 5 ரக்காத் தொழலாமா? இப்ப இதுல ரசூலுல்லாஹ் அனுமதியை தான் பார்ப்போம். ரசூலுல்லாஹ் 4 ரக்காத் தான் இஷா தொழுவாங்க, 5 தொழல. அனுமதி என்ன? 4 தான். இப்ப ஒருவர் கேட்கிறார் 5 தொழுவா தடையா? இப்ப ஒரு கேள்வி, 5 தொழுவா தப்பா? நல்ல நன்மை தான், அதிகமா நன்மை தானே செய்யறோம், அப்படி கேட்கிறோமா இல்லையா? ஒரு ரக்காத்தை கூட்டினா என்ன, சுபோல 2 தான், வலிமையா 2ஓட சேர்த்து ஒரு 4 தொழுவோமே, இப்படின்னு கேட்க. இதுல அடிப்படை என்ன? இபாதத்துடைய விடயங்களில் தடையை பார்க்க கூடாது. இப்படி செஞ்சுட்டு தடை இருக்கா அப்படி கேட்கக்கூடாது. அனுமதி இருக்கான ரசூலுல்லாஹ் 4 தான் செஞ்சாங்க, 4 தான். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல போனாங்களே, ரசூலுல்லாஹ் ரொட்டி சாப்பிட்டாங்களே, அது உலக வாரம், அது மார்க்கம் இல்லை. ஒட்டகத்துல போனது ரொட்டி சாப்பிட்டதெல்லாம் உலக வாரம். இன்னைக்கு ஒருவர் என்ன சொல்றாரு, ரொட்டி தான் தின்னும், சோறு தின்னக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன கேட்போம், இது வணக்க வழிபாடு இல்லையே, உலக வாரம். இதுல தடை இருக்கான பார்ப்போம். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல மாத்திரம் தான் போக சொன்னாங்களா, ரொட்டி மாத்திரம் தான் சாப்பிடுங்க சொன்னாங்களா? அப்ப இது தடை இல்லையே. அப்ப தடை இல்லாத பொழுது அதை அனுமதியா இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், அப்ப தடை இல்லாத பொழுது அதை அன்றைக்கு அந்த ஒட்டகம் தான் வாகனமாக இருந்தது. ரசூலுல்லாஹ் அதை தடுக்கவும் இல்லை, வேற வாகனங்களில் போகலாம் என்று ரசூலுல்லாஹ் அனுமதி வழங்கினார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், பின்னால் பல படைப்புகள் உருவாக்கப்படும் என்று. அதனால இந்த வலிமாவை நீங்க என்ன செய்யணும் என்றால், வலிமா சாப்பாட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஒரு வணக்கமாக ஒரு சுன்னாவாக சொல்கிறார்கள். இது ஒரு சுன்னத், ஒரு மாப்பிள்ளை திருமணத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு விருந்து. அதனாலதான் இஜாபத்து தாவா, ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 சொல்லி அதுல என்ன செய்யறாங்க, இந்த இஜாபத்து தாவா. ஒருவர் தும்பினா அவருக்கு பதில் சொல்லுவோம், சலான் சொன்னா பதில் சொல்லுவோம், ஜனாசாவை பின்தொடர்ந்து போகணும். இதே போல ஒருவர் விருந்துக்கு அழைத்தா போகணும். அந்த விருந்து என்ன, இந்த மாதிரி வழிமாக்களுக்கு ஒருவர் அழைத்தா போங்க என்றாங்க. இதுக்கு ஆதாரமா இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் என்றா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் நோன்பாளியாக இருந்தால் அவரை விருந்துக்கு அழைக்கப்பட்டால், வலிமா விருந்துக்கே சொல்றாங்க, அழைக்கப்பட்டா நீங்க நோன்பாளியாக இருந்தாலும் அங்க போங்க, போய் பள்ளி சொல்லி அவருக்கு அவனி துவா செய்யுங்கன்னு அரசுதான். நோன்பாளியா இருந்தாலும் போகணுமா, கட்டாயம். ஏன்னால் ஒரு சம்பவம் எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அதாவது சஹாபா ரோட்ல தன்னுடைய குடும்பத்தோட சில சஹாபாக்கள் சிறு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எங்க போயிட்டு வாரீங்க? ரசூலுல்லாஹ் கூட சொல்லாத சாப்பாடு நடந்தீங்க. கேட்கிறாங்க, இது முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்ட செய்தி, எங்க போயிட்டு வாரீங்க? நான் ஒரு விருந்து வலிமாக்கு போயிட்டு வரோம். அப்ப சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானா, துவா செய்யறாங்க. வலிமா போயிட்டு வரவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப இது உண்மையிலேயே இந்த சாப்பாடு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், இது ஒரு சுன்னா. ஆனால் இது ஒரு ஆண் தரப்பிலிருந்து செய்யப்பட வேண்டியது. ஆண் தரப்பிற்கு தான் இது ஒரு பொறுப்பாக காட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நம்ம நன்கொடையாக கொடுத்து செய்யப்பட்டால் அது தவறில்லை. ஏனென்றால் அன்றைக்கு மானிய அடிப்படையில் அன்னைக்கு யாருக்கு மகர் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் பைத்துல் மால்ல இருந்து கொடுக்கப்படும். பைத்துல் மால்ல இருந்து மகர் கொடுக்கப்பட்டு திருமணம் முடிக்கும். அதுதான் இன்னைக்கு சவுதி அரசாங்கம் செய்யுது. தனக்கு யார் குமர்கள், ஆண் குமர்கள், இப்ப இன்னைக்கு பெண் குமரத்தை நம்ம குமரன்றோம், ஆண் குமர்கள் சவுதியில் இருக்கிறான். அவங்களுக்கு மகர் கொடுக்க முடியல, உடனே செய்வாங்க பைத்துல் மால் பாஸ் பண்ணி நீ திருமணம் முடியுமா. அப்ப இந்த ஒரு நடவடிக்கை அன்றைக்கு பைத்துல் மால்ல இருந்து நிதி கொடுக்கப்பட்டு மகர் கொடுக்கப்பட்டு வலிமாக செய்யப்படுற அளவுக்கு எல்லாம் இருந்தது. அன்புள்ள இஸ்லாமிய சோர்களே, இந்த கேள்வி என்ன அவர் கேட்கிறார், பெண் வீட்டு விருந்து இதில் நம்ம போகலாம். பெண் வீட்டு விருந்து நீங்க என்ன பேரை போட்டாலும் ஆம்புல அந்த திருமணம் முடிக்கின்றவர் தன்னுடைய பொறுப்பில் மகரை கொடுத்து அவர் என்ன செய்யறார், நான் வலிமா கொடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு லொகேஷன் எல்லாம் தேவை. மிச்சம் பேர் லொகேஷன்ல நிக்கிறது. என்ன லொகேஷன், இங்கதான் செய்யணும். எங்க செய்யணும், மாப்பிள்ளை வீட்டுல தான் செய்யணும், பொண்ணு வீட்டுல சாப்பாடை செய்யக்கூடாது. நம்முடைய செலவுல மாப்பிள்ளோட சிறுசாடுவீங்க, பொண்ணு விட விசாலமாயிக்கு காணி பூமியோட இருக்குது, அங்க ஒன்று என்ன செய்யறோம், நம்மளோட செலவுல வழி